ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் momofmagizhadhi. தம்ப்நெயிலில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்றைக்கி நான் எப்படி ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்லேயே ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு லென்த்தியான டார்க்கான ஹேர் வேணுமா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 20 செம்பருத்தி பூ, ஒரு கையளவுக்கு கறி லீவ்ஸ், ஒரு கையளவுக்கு செம்பருத்தி இலை, ஒரு கையளவுக்கு கரிசலாங்கண்ணி, கொஞ்சமாக துளசி அண்ட் நிலவேலை வேறு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உலர்ந்து பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு 5 பெரிய நெல்லிக்காய், 20 பாதாம் பருப்பு, ஒரு கையளவுக்கு மருதாணி இலை, ஒரு கையளவுக்கு வேப்பிலை. இந்த பெரிய நெல்லிக்காவை இந்த மாதிரி தட்டி போடுங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சும் போடலாம். நான் இந்த மாதிரி தட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இந்த நெல்லிக்காய் நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை ரிப்பேர் பண்ணி ஹேர் க்ரோத்தை பூஸ்டப் பண்ணும். அப்புறம் நான் அந்த பாதாம் பருப்பையும் இந்த மாதிரி நல்லா பொடி பொடி தட்டி எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேனில் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த பாதாமில் ரிச் அமௌண்ட் ஆஃப் மெக்னீஷியம் இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம இன்டேக்கே எடுத்துக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்கான லென்த்தியரான ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நேச்சுரலானது, நம்ம வீட்டிலே இருக்கக்கூடியது தான். இது நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லாவே பூஸ்டப் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். இதை நம்ம கண்டினியூஸாக ஒரு 3 months யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கிறது நம்மளே கண் கூட பார்க்கலாம். ஸோ நம்ம அதிகமாக காசு செலவு பண்ணி கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் ஆயிலெலாம். இந்த மாதிரி நல்லாவே தட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் செம்பருத்தி பூ, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி இலை, கறிவேப்பிலை, அப்புறம் மருதாணி இது எல்லாத்தையும் போட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு குறைக்குறன்னு அரைச்சதுக்கப்புறம் ஊற வச்ச வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டதுக்கப்புறம் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் மேக் பண்ணுறதுக்கு கத்தாழை ஒரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட்டு. இந்த கத்தாழை இந்த மாதிரி நல்லா முள்ளெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக. நிறைய பேருக்கு கத்தாழை ஜெல்லு மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம், நம்ம எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரெடி பண்ணியாச்சு. நான் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் செக்லி ஆட்டின பியூர் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அந்த மாதிரி ஆயில் எங்கேயாவது கிடச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அரைச்சி விழுது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. ஏன்னா நம்ம தண்ணியை விடாமல் அரைச்சிருக்கோம். ஏன்னா தண்ணி விட்டு அரைச்சோம்னா நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா தெரிக்கும். அதனால் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த விழுது நல்லாவே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கத்தாழை ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த கத்தாழை ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் வேப்பந்தழை ஆட் பண்ணிடலாம். இது பொடுதலைன்னு சொல்லுவாங்க. அம்மா இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த பொடுதலை வந்து நம்ம ஹேரில் இருக்க பொடுகள்லாம் நீக்கி நல்லாவே க்ளீனான ஸ்கால்ப்பை கொடுக்கும். அதுக்காக தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பாதாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் ரெடி பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க. அடுத்ததான் நான் நிலவேலை வேறு ஆட் பண்ணிக்கிறேன். சில பல டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால நெல்லிக்காய் ஆட் பண்ணுற கிளிப்ஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே துளசி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு துளசி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஆயில் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் காய வச்ச ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மெயினான இன்னொரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் நம்ம தலையில் இருக்க பொடுகளாக நீக்கி நம்ம உடம்பு நல்லாவே குளிர்ச்சி ஆக்கும். ஸோ நான் நல்லெண்ணெய் 40 ml ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட செக் ஆட்டின எண்ணெய் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதோட எசன்ஸ் எல்லாமே நல்லாவே இறங்கும். ஸோ நான் அதனால் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நான் வந்து விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் க்ரோத் நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். அண்ட் நம்ம ஹேர் நல்லாவே திக்காகவும் பிளாக்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மேபி உங்களுக்கு கோல்டு ஆர் சைனஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் விளக்கெண்ணெயை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த இன்க்ரீடியண்ட்லாம் போடும்போது நமக்கு நல்லாவே நுரைச்சி வரும். அந்த நுரை நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே ஃபுல்லாகவே இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணணும், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க. இந்த ஆயிலை நான் ஒரு நாள் முழுக்க அப்படியே விட்டுட்டேன், எதுவும் பண்ணலை, டிஸ்டர்ப் பண்ணலை. அதே மாதிரி ஆயில் இறக்குனதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கும். அப்போ எந்த தட்டு வச்சு மூடிடாதீங்க. அப்படி மூடும்போது நீராவி அந்த மேலே கோத்து தண்ணி ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும். சீக்கிரமாக ஆயில் கெட்டு போயிடும். நான் இந்த ஆயில் அடுத்த நாள் மார்னிங் தான் ஃபில்டர் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா ஆயிலை ஃபில்டர் பண்ணிக்கோங்க.
இந்த ஆயில் ஃபில்டர் பண்ணும்போது இதோட ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்க நல்லா ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலரில் இருந்துச்சு. நல்லாவே சூப்பராக இருந்தது. இந்த ஆயில் பிழியறதை பார்க்கும்போது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்தது பார்க்கும்போது. இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ரலாக மசாஜ் பண்ணிக்கிட்டு ஒரு 1 hour கழிச்சு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது நல்ல ரிசல்ட் இது கொடுக்கும். இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ண நமக்கு நல்ல நியூ ஹேர் க்ரோத் இருக்கிறது நம்ம கண் கூட பார்க்கலாம். பால்னஸ், இலைநரை இது எல்லாத்தையுமே நமக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும் இந்த ஹேர் ஆயில். பாருங்க, நான் கையில் ஊற்றுறேன், எவ்வளோ டார்க்கான ஒரு க்ரீன் கலரில் தெரியுது. ஆனால் 2 கையில் ரப் பண்ணதுக்கப்புறம் நல்லா லைட் க்ரீனிஷாக தெரியுது. இந்த ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. லைட் வெயிட்டடாக தான் இருந்துச்சு. நம்ம விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பிசு பிசுன்னுலாம் தெரியல. அதேமாதிரி இந்த ஆயில் அப்ளை பண்ண உடனே நம்ம ஹேர் ஒரு இன்ஸ்டண்ட்டாக பிளாக்காக தெரியுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதேமாதிரி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹேர் நல்லா மாய்ஸ்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ட்ரையாக எனக்கு ஃபீல் ஆகலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட ஹேர் வந்து ஒரு மாதிரி ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேராக இருக்கும். பட் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ட்ரையாகவும் இல்லை, ஃப்ரிஸியாகவும் இல்லை, ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த ஆயில் அப்படியே எடுத்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடாதீங்க. ஒரு 2 days வந்து வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ இன்னும் நல்ல செல்ஃப் லைஃப் வரும், சீக்கிரமாக கெட்ட போயிடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஆயில் தான் நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறேன் இந்த பாட்டில் காலியாகிற வரைக்கும். நானும் என்னோடய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு சின்னதாக லைக் போட்டுருங்க.